ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இது வந்து ஒரு பிகினர்ஸ்க்கான வீடியோ தான். லைக் வந்து பிகினர்ஸ் வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க போகிறோம் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணிட்டாங்கன்னா என்ன எக்ஸாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. அதுக்கான கம்பேரிசன் வீடியோ தான் வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் 3 எக்ஸாம்ஸ் வந்து கம்பேர் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து டிஎன்பிசி, இன்னொரு பேங்கிங், இன்னொன்று வந்து எஸ்எஸ்சி. இதில் வந்து எந்த எக்ஸாம் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஜஸ்ட் நான் கம்பேரிசன் சொல்ல போகிறேன், நீங்கள் வந்து அதில் சூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருக்க ஒரு பாயிண்ட் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எண்டு வரைக்கும். இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இப்போ டிஸ்பிளேயில் தெரிகிற கண்டென்ட்ஸ் தான் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன், கம்பேர் பண்ண போகிறேன். அதை வந்து பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து சிலபஸ் பேஸ் பண்ணி பார்த்தோம்னா மூணு எக்ஸாம்ஸ்லேயுமே டிஃப்ரெண்ட்டான சிலபஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கலாம். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ் தான் வந்து ஹை ப்ரியாரிட்டியில் இருக்குது. தென் வந்து மேக்ஸு, அப்புறம் வந்து ஜிகே இருக்கும். ஜிகேயில் வந்து ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, தென் வந்து ஜியாகிரஃபி, இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து இருக்கும். இதெல்லாம் நம்ம எங்கே படிக்கணும்னா ஸ்கூல் புக்ஸ் சோர்ஸாக வச்சு நம்ம வந்து படிக்கணும். தென் வந்து குரூப் 4க்கு வந்து ஸ்கூல் புக் லெவலு, தென் வந்து குரூப் 2க்கு வந்து கொஞ்சம் அவுட் சோர்ஸ் புக் படிக்கணும். தென் வந்து ஒரு எக்ஸாம்ஸுக்கும் நமக்கு பொறுத்த மாதிரி நமக்கு வந்து டிஃபிகல்ட்டி லெவல், கொஷினோட டிஃபிகல்ட்டி லெவல் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் எப்படி இருக்கும்னா, இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமு. இதை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் எப்படி இருக்கும்னா, லைக் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கிலீஷ் இருக்கும், தென் வந்து ஆப்டிடியூட் இருக்கும், தென் ரீசனிங் இருக்கும். இது வந்து ப்ரிலிம்ஸில் இருக்கும். தென் வந்து இது 3 சப்ஜெக்ட் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ், இது வந்து நமக்கு மெயின்ஸில் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பேங்கிங் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிற மாதிரி வரும். உங்களுக்கு வந்து என்னால் வந்து ஃபுல்லாக இவ்வளோ டேட்டாவெலாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஹிஸ்ட்ரி படித்து இதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாட்டிக்காக இருக்க டேட்டாவெலாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பேங்கிங் வந்து சூஸ் பண்ணலாம். அது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான். நமக்கு வந்து எக்ஸாம்ஸும் அதிகமாக வரும். தென் வந்து ஒரு ஃபாஸ்டரான ஒரு ப்ராசஸ் வந்து நடக்கும். எக்ஸாம் வைக்கிறதுலேருந்து ரிசல்ட் வந்து நம்ம ஜாப் போகிற வரைக்கும் ஒரு ஈஸியான ப்ராசஸ் ஃபாஸ்ட்டாக நடக்கும். தென் வந்து எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் எப்படி இருக்குன்னா, சேம் வந்து பேங்கிங்கில் இருக்க மாதிரி இங்கிலீஷ், ரீசனிங், ஆப்டிடியூட், பட் வந்து இதில் வந்து ஜிகே இருக்கும். டிஎன்பிஎஸ்சியில் இருக்க ஜிகே மாதிரி இதில் வந்து ஃபுல்லாக ஆல் ஓவர் இந்தியன் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் நம்ம படிக்கிற மாதிரி வரும். நம்ம வந்து ஸ்கூல் புக்ஸ்னால் இதுக்கு சோர்ஸ் அப்படிலாம் கிடையாது. இதுக்கு வந்து நிறையா நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்டான புக் சோர்ஸ்லாம் வந்து படிக்கிற மாதிரி வரும். இது வந்து மேக்ஸ் வந்து கொஞ்சம் இந்த 2 எக்ஸாம் கம்பேர் பண்ணும்போது மேக்ஸ் கொஞ்சம் டஃப்பாக வரும். மேக்ஸில் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்எஸ்சி சூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாம் வர ரேஷியோ வந்து எப்படி இருக்குன்னா, டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு ஒரு டைம் ஒரு எக்ஸாம் அந்த மாதிரி தான் வந்து நமக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு எக்ஸாமில் வந்து நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியலனாலும் நம்ம ஒரு 1.5 வருஷம் வந்து வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து நம்ம அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் நடக்கிறது இதுதான். தென் வந்து பேங்க் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. எக்ஸாம்ஸ் வந்து கன்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். 1 இயருக்கு வந்து ஒரு 12 எக்ஸாம்ஸு இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு வந்து எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்குமே நமக்கு எப்படி டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1, குரூப் 2 அந்த மாதிரி இருக்கும், அதே மாதிரி சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், சிஜிஎல், தென் ஸ்டெனோகிராஃபர்ஸ்க்குலாம் வந்து தனியாக ஒரு எக்ஸாம், இந்த மாதிரி நிறையா டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் வந்து எஸ்எஸ்சியில் வரும். அதுவுமே ஒரு அதிகமாக வர டிஎன்பிஎஸ்சி கம்பேர் பண்ணும்போது லைக் வந்து எக்ஸாம்ஸ் வந்து அதிகமாக வர செக்டார் தான் இந்த ரெண்டுமே. தென் வந்து சேலரி பேக்கேஜ். சேலரி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பேங்கிங்கில் வந்து அதிகமாகவே இருக்கும். தென் வந்து எஸ்எஸ்சிலையும் அதிகமாக இருக்கும். டிஎன்பிஎஸ்சியில் வந்து லைக் குரூப் 2, குரூப் 1 அந்த மாதிரி லெவலில் வந்து அதிகமாக இருக்கும். பட் வந்து பேங்க்கில் வந்து நீங்கள் கிளர்க்காக போனீங்கன்னாவே உங்களுக்கு 40K அந்த மாதிரி வந்து சேலரி வர மாதிரி நமக்கு வந்து இருக்கும். தென் வந்து ஜாப் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து எதுக்கு ஒருத்தங்க சூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஜாப் செக்யூரிட்டிக்காக தான் வந்து சூஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக வந்து இதில் இருக்க 3 எக்ஸாம்ஸ்லேயுமே ஜாப் செக்யூரிட்டிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதை பற்றி நம்ம வந்து வரி பண்ணிக்க வேணாம். தென் வந்து ஜாப் வந்து லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி நம்ம எழுதணும்னா நமக்கு தமிழ்நாட்டுக்குள்ளேயே தான் வந்து ஜாப் இருக்க மாதிரி இருக்கும். தென் வந்து பேங்கிங்கில் வந்து பிஓ லெவலில் எழுதினோம்னா நமக்கு வேறு ஸ்டேட்டில் வந்து ஜாப் வந்து நமக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். தென் வந்து எஸ்எஸ்சிலையும் அப்படி தான். ஆனால் வந்து தமிழ்நாடுக்குங்கிற மாதிரி சீட் வந்து அவங்க அலோகேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இவ்வளோ வேகன்சி வந்து தமிழ்நாட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அலோகேட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம ஆல் இண்டியா லெவலில் நடத்துகிற எக்ஸாம் தான் இது. பட் வந்து தமிழ்நாட்டுக்குன்னு இவ்வளோ சீட்டு அப்படின்னு சொல்லி இவ்வளோ வேகன்சி வந்து தமிழ்நாட்டிலேருந்து எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு அலோகேட் பண்ணிடுவாங்க. அதனால் நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ஆச்சே, அதை வந்து நம்ம எப்படி
எல்லாருமே வந்து இதில் இருப்பாங்க, நார்த் இந்தியன்ஸ் எல்லாருமே வந்து இதில் வந்து காம்ப்ளீட் பண்ணுவாங்க, நம்மளால் வந்து ஸ்கோர் பண்ண முடியுமா நினைக்க வேணாம். இது வந்து மோட் ஆஃப் எக்ஸாம் வந்து என்னென்னா டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓஎம்ஆரில் வந்து எழுதுவோம். பட் வந்து பேங்கிங் எஸ்எஸ்சி இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டால் நம்ம வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸ் தான் எழுதுவோம். கம்ப்யூட்டரில் போய் நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் வந்து இதில் இன்னொரு ட்ராபேக் என்னென்னா நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது. நெகட்டிவ் மார்க் வந்து நம்ம தப்பான கொஷின்ஸ் அட்டன் பண்ணோம்னா நம்ம எடுத்த மார்க்லேருந்து நமக்கு மைனஸ் ஆகிற மாதிரி மார்க்கும் வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது. பட் டிஎன்பிஎஸ்சியில் அப்படி இல்லை. அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்காக கம்பேரிசன் சொல்லிட்டேன். இதுலேருந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த எக்ஸாம்லாம் இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஐடியா கிடச்சிருக்கும். அப்படி கிடச்சிருந்தா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். அவ்வளோதான், இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.